ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இது டோட்டலாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அர்ணவ் வந்து பிக் பாஸ் சீசனை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாரு. நிறைய பேரை வந்து சொம்பு அப்படி இப்படி எல்லாம் பேசி நிறையெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் இப்போ மறுபடியும் அர்ணவ் வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ரீஎன்ட்ரி வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான். ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்து அவருக்கு பிடிக்காம தான் இருக்குது பாய்ஸ் டீமில். அவங்கள எல்லாரையும் இப்போ போய் கட்டம் கட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் வச்சு செய்ய போகிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. ஆனால் இவர் கேம் வந்து சரியாக விளையாண்டுருந்தா கண்டிப்பாக எலிமினேட் ஆயிருக்க மாட்டார். இவரோட கேமை இவர் விளையாடாதது தான் இவர் வெளியில் வந்ததுக்கு காரணம். அதுக்கு மற்றவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. இன்னொன்று, வர்ஷினி வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் இத்தனை பேர் போகிறாங்க அப்படின்ன உடனே கண்டிப்பாக இதிலேருந்து ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகி அனுப்புவாங்க. முதல்ல போனவங்கெல்லாம் எப்படியும் எலிமினேட் ஆக மாட்டாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டாக போன ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகி வந்துட்டுருக்காங்க. வர்ஷினி இந்த வாரம் வந்து எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்ன? அர்ணவ் உள்ளே போகிறத பற்றியும் வர்ஷினி வெளில வர்றதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.